உலகத்துல ஒரு 100% பிறரன்பு பணி நடக்குது அப்படின்னா அதுல 25% கத்தோலிக்க திருச்சபை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கும் இதை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருந்தது. பிறரன்பு பணினா நான் சொல்ல வர்றது மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கான இல்லம் போன்ற பல காரியங்கள் சமூக ரீதியா செயல்படக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே பிறரன்பு பணிக்கான ஒரு சேவை தான். இந்த சேவையை உலகம் முழுக்க அடிப்படையா செய்ய வேண்டியது அரசாங்கம். ஆனா அரசாங்கத்தை விட பல இடங்கள்ல கத்தோலிக்க திருச்சபை சிறப்பாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக அமைந்தது ஒரே ஒரு உவமை, நல்ல சமாரியனுடைய அந்த ஒரு உவமை. அந்த ஒரு ஸ்பிரிட்ல தான் கடந்த 2000 வருஷமா அவ்வளவு சேரிட்டி ஒர்க்ஸ், பிறரன்பு பணியை கத்தோலிக்க திருச்சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை மையமாக வைத்து தான் இயேசு நம்ம எல்லாரும் ஒரு நல்ல சமாரியனா இருக்க வேண்டும் என்பது தான் விரும்புகிறாரு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாளுடைய கருத்தும் நமக்கு அதுதான். பல விடயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது நிச்சயமாக புது அனுபவம், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய பிறரன்பு பணி இருக்கு இல்லையா, அது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருந்தது அந்த ஒரு நல்ல சமாரியனுடைய ஸ்பிரிட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குட் சமாரிட்டன் ஸ்பிரிட். இவ்வளவு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கத்தோலிக்க திருச்சபையில அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களும் அதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்கீங்கன்னா, உங்க சர்ச் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பிறரன்பு காரியம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில் அங்கே போய் நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் பண்ணல அப்படின்னாலும் ஒரு சர்ச்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராச்சு இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பிறரன்பு பணியில் ஈடுபடுவது ரொம்ப பிடிக்கும். அதற்கான வாய்ப்பை நம்ம கத்தோலிக்க திருச்சபை ஏற்படுத்தி தராங்க. இதன் மூலமா எங்கெல்லாம் ஒரு சர்ச் இருக்கோ, கத்தோலிக்க சர்ச் இருக்கோ, அங்கெல்லாம் பிறரன்பு பணி நடந்துகிட்டு இருக்கும் அந்த ஒரு பகுதியில். ஸோ சர்ச் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கே ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் ஆதரவற்றோருக்கான இல்லம் பல விஷயங்களை செஞ்சு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயம், பாதுகாப்பான சமுதாயம் அமைவதற்கு உதவியாக இருந்திருக்காங்க.